இந்த கதையில ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு. ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற குழந்தைகளும் பெரியவர்களும் அந்த வீட்டு பக்கம் நடக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டுல ஒவ்வொரு இரவும் ஒரு விளக்கு மட்டும் எரியும். அது ஒரு பழைய வீடு. யாரும் இருக்க மாட்டாங்க. ஜன்னல்கள் மூடப்பட்டு கதவுகள் பூட்டப்பட்டு பகலில அது சும்மா ஒரு வீடு மாதிரிதான். ஆனா இரவு 9:17க்கு மேல் மாடி மூலையில ஒரு விளக்கு எரியும். ஒவ்வொரு நாளும் அதே நேரம். இவன் பேருதான் ருத்ரன். இவன் ரொம்பவே அறிவான பையன். இவனுக்கு ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். இவனுக்கு இந்த மூட நம்பிக்கைகள் மேல பெருசா நம்பிக்கை இல்ல. இவன் எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையாவே இந்த நேரத்துல லைட் எரியுதான்னு அவன் ரூம் ஜன்னல் வழியா பாத்துட்டு இருந்தான். அந்த வீடு இவன் வீட்டுக்கு நேரா கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கும். இங்கிருந்து பார்த்த அந்த வீடு நல்லாவே தெரியும். அதே மாதிரி எல்லாரும் சொல்ற அந்த ஒளி வருதான்னு பார்த்துட்டு இருந்தான். கரெக்டா 9:17க்கு ஒரு விளக்கு தெரிஞ்சது. அவன் அங்க பாத்துட்டு இருக்கும்போது அவன் அம்மா ரூமுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க, ருத்ரன், நான் உன்னிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அந்த வீட்டை பார்க்காத, அது ஒரு அமானுஷ்யம் இருக்க வீடு அப்படின்னு. ஏன் நீ நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற? தயவு செஞ்சு தூங்கு, லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ருத்ரன், சரிங்கம்மா, நீங்க போங்க, கண்டிப்பா நான் தூங்குறேன். எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் தூங்குறேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால அவன் அந்த ஒளி வரும் நேரத்தை நோட் பண்ண ஆரம்பிச்சான். 3 நாள் தொடர்ந்து கவனிச்சான். ஒரு நாள் 9:10, ஒரு நாள் 9:20, ஒரு நாள் 9:15ன்னு நோட் பண்ணான். அங்க என்னதான் இருக்குன்னு அவனுக்கு ஆர்வம் அதிகமானுச்சு. அதனால 4வது நாள் காலையில் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தான். ஆனால் அந்த வீடு எல்லா பக்கமும் பூட்டியிருந்தது. ஜன்னல்கள் ரொம்ப தூசியாக இருந்துச்சு. அதனால அவனுக்கு அங்க எதையும் பார்க்க முடியாம ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸ்கூல் பிரேக் டைம்ல அவன் நண்பன் கோபால் சொன்னான், ருத்ரன், உனக்கு ஒன்னு தெரியுமா? நம்ம ஊர்ல இருக்குதுல அந்த பேய் வீடு, அங்க ஒரு வாட்ச் மெக்கானிக் தான் வாடகைக்கு இருந்தாராம். அவர் தான் கரெக்டா 9:17க்கு அந்த வீட்ல விளக்க போட்டு விடுவாராம். அதனாலதான் அவர் இல்லாத வீட்ல அங்க இருக்க பேய்கள் அதே நேரத்துக்கு அந்த விளக்குகளை போட்டு விடுதாம் அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு சொன்னான் கோபால். அதுக்கு ருத்ரன், நீ சொல்ற மாதிரி பேயா இருக்க வாய்ப்பில்ல. அது மேல எனக்கு பெருசா நம்பிக்கையும் இல்ல. நான் நோட் பண்ண அந்த டைமிங். ஆனால் நீ சொல்ற மாதிரி 9:17க்கு ஒன்னும் அங்க எப்போதும் விளக்கு எரியல. அது வேற ஏதோ அப்படின்னு சொன்னான். மறுநாள் அந்த வீட்டோட ஓனர் ஒரு வீட்டு புரோக்கரை கூட்டிட்டு வந்து, நான் இந்த வீட்டை விற்க போறேன். என்னால இந்த வீட்டை பராமரிக்க முடியல. நான் ஏன் பையன் கூட இருக்கிறதுனால. அதனால இதை விட்டுருத்தா. அது மட்டும் இல்ல, ஏதோ இந்த வீட்ல பேய் இருக்கிறதா ஊர் மக்கள் சொல்றாங்க.
சரியா 9:17க்கு ஏதோ ஒரு விளக்கு எரியறதா? அதையும் இன்னைக்கு பாக்குறேன் அப்படின்னு 2 பேரும் காத்துட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய விண்மினி பூச்சிகள் ஒரு இடத்திலிருந்து வெளியே வந்தது. அதேபோல் இன்னொரு இடத்திலிருந்தும் வந்தது. இந்த இடம் முழுவதும் இருட்டாக ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருப்பதால் இந்த வெளிச்சம் நல்லாவே தெரியுது. ஏதோ ஒரு விளக்கு எரியற மாதிரி. பாத்தியா காளி, இங்க என்ன நடந்துச்சுன்னு? இந்த ஊர்ல நீங்க என்னமோ இங்க பேய் இருக்கிறதா நினைச்சு இந்த சைட்டு யாரும் நடமாடுறதே இல்ல. ஆனா இங்க எந்த பேயும் இல்ல. இது சாதாரண மின்மினி பூச்சிகள் தான். ஊர்ல போய் சொல்லு, இது ஒன்னும் பேய் இல்ல, இது எல்லாம் நம்ம உருவாக்கின கதை தான் அப்படின்னு. மறுநாள் காலையும் ருத்ரன் அவன் மாடியில் நின்று கொண்டிருந்தான். அப்போ 2 பேர் பேசிக்கிறத கேட்டான். என்னப்பா காளி, அந்த பேய் வீட்டை நீதான் விற்று தர்றதா அந்த வீட்டு பெரியவர்கிட்ட சொல்லியிருக்கியாமே? இப்போதான் கேள்விப்பட்டேன். ஏன்பா உனக்கு இந்த வேண்டாத வேலை? நீ புள்ள குட்டிக்காரன், உன்னை ஏதாவது அது பண்ணிர போகுது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு காளி, நானும் பெரியவர்கிட்ட நான் இதை செய்ய மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனால் அங்க போய் பார்த்தா நாம நினைக்கிற மாதிரி பேயெல்லாம் இல்லப்பா, அது வெறும் விண்மினி பூச்சிகள் தான். நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு ருத்ரன் இந்த ஊர் மக்களை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு உள்ள போனான். நாம சாதாரணமா விட்டிருந்தா அந்த வீடு ஒரு சாதாரண வீடுதான், பேய் வீடு இல்ல. இப்போ அந்த விண்மினி பூச்சிகளுக்கு தான் வீடு இல்லாம போயிருச்சு.